மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலின் 4வது இயல். 4வது இயலிலே பக்க எண் 95 அந்த கற்றல் நோக்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3வது குறிப்பு, தொல்காப்பியம் குறிப்பிடும் உயிர்களின் வகைப்பாட்டின் அறிவியல் செய்திகளோடு ஒப்பிடுதல். தொல்காப்பியர் குறிப்பிடும் உயிர்களின் வகைப்பாட்டினை அறிவியல் செய்தியோடு ஒப்பிட வேண்டும். அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பக்க எண் 105 எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் பாடநூலிலே பக்க எண் 105, அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உயிர் வகை, இதிலே 6 வகையான உயிரினங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதை நாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று மட்டுமல்ல, பல உணர்வுகளை கொண்ட மனிதன் முதல் புல் வரை அதனுடைய தன்மைகளை தொல்காப்பியர் அழகாக எடுத்துரைக்கிறார். கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதனை நாம் பெறுகிறோம். உற்றறிதல் என்றால் தொடுதல் உணர்வு. இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் என்னும் 5 உறுப்புகளின் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை இழந்து விடுவோம். ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை. இதைக் கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தறிந்தனர். 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர். அந்த 5 அறிவுகளும் புலன்களை வைத்தே அறியப்படுகிறது என்பர். அதற்கு ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். 106ஆம் பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 106ஆம் பக்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலாவது அறிவு ஒன்றறிவு, உற்றறிதல், தொடுதல். இது எதற்கெல்லாம் உண்டு? புல், மரங்கள். உற்றறிதல் என்றால் தொடு உணர்வு. மரத்தை வெட்டி விட்டோம் என்றால் அதற்கு வலிக்கிறது என்று கூறுவார்கள். அதேபோல கொடிகளை எடுத்துக்கொண்டால் அருகில் இருக்கிற மரங்களின் மீது அது படர்கிறது. அதற்கு யார் கற்றுக் கொடுத்தார்? அது தொடு உணர்தலை வைத்து அவ்வாறான செயல்களை பார்க்கிறோம். இன்னும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், தொட்டாச்சினங்கி என்ற சின்ன செடியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது தொட்ட மாத்திரத்திலே அது என்ன செய்யும்? அப்படியே சுருங்கிவிடும். அந்த தொடு உணர்தலுக்கு அது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு ஒரு அறிவு உண்டு என்று சொல்லி தொல்காப்பியர் கூறுகிறார். 2 அறிவுக்கு இந்த தொடு உணர்வுகளோடு சுவைத்தல், சிப்பிகளுக்கு அது இருக்கிறதா? நத்தைகளுக்கு இருக்கிறது. நத்தைகளுக்கும் சிப்பிகளுக்கும் இந்த உணர்வு இருப்பதாக தொல்காப்பியர் கூறுகிறார். 3 அறிவு, தொடு உணர்தல் பிளஸ் சுவைத்தல், அதோடு கூட நுகர்தல். அதை நுகர்ந்து பார்ப்பது, மணந்து பார்ப்பது.
அது கரையான் எறும்புக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் பார்க்கிறோம், அந்த சுவை, இனிப்பு சுவை எங்கே இருந்தாலும் எறும்புகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தாற் போல தொடு உணர்தல், சுவைத்தல், நுகர்தல், காணுதல். இது நண்டு அதற்கு உண்டு என்று சொல்கிறார்கள். தும்பி பறக்கின்ற தட்டானுக்கு அது உண்டு என்று சொல்கிறார்கள். ஐந்தறிவு அதற்கு தொடுதல் உணர்வு இருக்கிறது, சுவைத்தல் உணர்வு இருக்கிறது, நுகர்தல் உணர்வு இருக்கிறது, காணல் பார்க்கக்கூடிய உணர்வு இருக்கிறது. பறவைகள் அதற்கு அடுத்தாற் போல கேட்டல். இந்த ஐந்து அறிவுகளும் 5 உணர்வுகளும் இருப்பதனாலே 5 அறிவுகளும் இருக்கிறது. இதெல்லாமே ஐம்புலங்கள். பறவைகள், விலங்குகளுக்கு இந்த ஐம்புல உணர்வுகள் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் விசேஷித்த உணர்வு இருக்கிறது, அது மனம். அவனுடைய ஐம்புல உணர்வுகளோடு மனம் இருக்கிறது. அதுதான் நீங்கள் இந்த 4வது இயலிலே ஆரம்பத்திலே பார்த்தீர்கள் என்றால், தொல்காப்பியர் கூறுகிறதை அறிவியல் சிந்தனையோடு அவர் கூறியது, உயிர் வகைப்பாட்டினை அறிவியல் செய்திகளோடு ஒப்பிடல் என்று கொடுத்திருக்கிறார்கள். தொல்காப்பியர் பன்னெடுங்காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பெருமான், இலக்கிய ஆசிரியர், சிறந்த இலக்கிய ஆசிரியர். மேல் வகுப்புகளிலே தொடர்ந்து அவரை பற்றி, அவருடைய படைப்புகளை பற்றி கற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த தொல்காப்பியர் அந்த நாட்களிலே உயிர்களை பகுத்தறிந்து வகைப்படுத்தியுள்ளார். 6வது அறிவு பகுத்தறியக்கூடிய மனம் அவனிடத்தில் இருக்கிறது. பகுத்தறிவு. நூல்வழியை பார்ப்போம். தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் காலத்தில் தோன்றிய பல இலக்கிய நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து எழுத்து, சொல் அதிகாரங்களின் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலின் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். தமிழரின் அறிவாற்றல் என்பதை விட தமிழ் புலமை கொண்ட தமிழ் படைப்பாளர்களின், தமிழ் மொழி படைத்த தமிழ் மொழியை ஆராய்ந்த இலக்கண ஆசிரியர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். வகையிலே தொல்காப்பியருடைய சேவை பாராட்டுக்குரியது. அதை அருமையாக ஒரு பாடலாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார் தொல்காப்பியர். அந்த பாடலை காணுவோமா?
ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மலனே, அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. மாணவர்களே, நாம் இப்பொழுது இலக்கண குறிப்பை பற்றி பார்ப்போம். உயர்ந்தோர் வினையால் அணையுடையார். பகுபத உறுப்பிலக்கணங்கள் நெறிப்படுத்து இன் குடல் அர். நெறிப்படுத்து பகுதி இன் இறந்த கால இடைநிலை அர் வளர்பால் வினைமற்றும் விகுதி. இனி பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியர் இதை உணர்ந்து, சீராக உணர்ந்து, இதை நெறிப்படுத்தி வரிசையாக வைத்துள்ளார். நூற்பாயன் 1516. ஒன்றறிவதுவே மரம் புல் கொடிகள், உற்றறிவதுவே தொடு உணர்தலை அறிகிறது. இரண்டறிவதுவே அந்த உற்றறிவதோடு கூட அது சுவைக்கக்கூடிய தன்மையை அறிகிறது. நத்தை போன்ற பிராணிகள். மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே, முகர்தலும் அதனோடு கூட சேர்ந்து வருகிறது. எது இனிப்பு பண்டங்களை அது முகர்ந்து சென்று விடுகிறதை, எறும்பை பற்றி நாம் நன்றாக தெரிந்து இருக்கிறது நமக்கு. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணை, தட்டான் நண்டு இவைகளுக்கெல்லாம் கண்களும் உடைய பார்வையும் அதற்கு காணப்படுகிறது என்று சொல்கிறார். ஐந்தறிவதுவே அதனோடு இவைகள் எல்லா குணத்தோடு கேட்டலையும் அது புரிந்து நடந்து கொள்கிறது, கேட்கிறது செவி. ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, மனிதனுக்கு தான் பகுத்தறியக்கூடிய சிந்தனை இருக்கிறது, மனம் இருக்கிறது என்று இந்த ஆறாவது அறிவை உடைய மனிதனை பற்றியும் அழகாக தெளிவாக கூறுகிறார். இதைதான் அவர் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டதை போல அவரும் ஒரு அறிவியல் சிந்தனையோடு கூட தொடர்புடையவர் என்பதை இந்த நாட்களிலும் வல்லுநர்கள் தொடர்புபடுத்தி காட்டுகிறார்கள். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியரின் உயிர் வழி இதுவே. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே,
ஆரறிவதுவே அவற்றோடு மனனே நேரில் உணர்ந்தோர் நெறிபடுத்தினரே தொல்காப்பியரின் உயிர் வகை இதுவே ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே நேரில் உணர்ந்தோர் நெறிபடுத்தினரே தொல்காப்பியரின் உயிர் வகை இதுவே ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே நேரில் உணர்ந்தோர் நெறிபடுத்தினரே தொல்காப்பியரின் உயிர் வகை இதுவே. மாணவர்களே, இப்பொழுது என்னோடு இணைந்து நீங்கள் 2 முறை படிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு இணைந்து படியுங்கள். இது மனப்பாட பாடல். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே நேரில் உணர்ந்தோர் நெறிபடுத்தினரே தொல்காப்பியரின் உயிர் வகை இதுவே ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே.